ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழர்களோட பாரம்பரிய உணவுகள்லேயே மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்கிறது இந்த பழைய சாதத்தை தான். ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், பழைய சோற்று நீர் இரண்டையும் போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மற்ற உணவில் இல்லாத அதிகமான சத்துக்கள் இந்த பழைய சாதத்தில் இருக்குது. நம்ம முன்னோர்கள் 60 வயது கடந்ததுக்கு அப்புறமும் திடகாத்திரமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பழைய சாதம் தான். பழைய சாதம் நம்ம முன்னோர்களோட உடல் நலத்துக்கு பக்கபலமாக இருந்தது அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. பல 100 ஆண்டுகளாகவே இந்த பழைய சோறு சாப்பிட்டு வந்த பழக்கம் நம்ம பாரம்பரியத்துக்கு இருக்குது. இந்த பழைய சாதத்தை அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை பார்த்து அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பழைய சோற்றில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்கதை அவங்க பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே பழைய சாதம் தான் ஊட்டச்சத்து மிக்க சிறந்த காலை உணவு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பழைய சோற்றில் இருக்க நன்மைகளை அவங்க பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத அடுத்து நம்ம பார்ப்போம். பழைய சாதத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. விட்டமின் B6, B12 இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடல் வலிமை, மன வலிமை இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் எலும்புகள், பற்கள் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வயிறு, வாய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதை நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுது, செரிமானத்தை சீராக்குது. இந்த பழைய சாதம் மற்ற நாட்டில் இருக்கவங்களுக்கு வேணால் இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு இது பார்த்து பழகி போன ஒரு காலை உணவு தான் இந்த பழைய சாதம். மதியம் வடித்த சாதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சா அடுத்த நாள் அது பழைய சாதம் ஆகிடும். இதே மண் பாத்திரத்தில் வைக்கிறது, கைக்குத்தல் அரிசியில் சாதம் வடிக்கிறது இதெல்லாம் அதில் உள்ள கூடுதல் சிறப்பு. இரவு முழுக்க நீர் கூட அந்த சோறு ஊறும்போது அதில் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்ற நல்ல பாக்டீரியாக்கள் பெருகுது. இந்த நொதித்தல் மூலமாக அதில் இருக்க புரதச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் பல மடங்கு அதிகரிக்குது. இப்போ சாதாரணமாக தானியங்களை வைக்கிறத விட அதை முளை கட்டினதுக்கு அப்புறம் அதோட சக்தி பெருகுது அப்படின்றது மாதிரி பழைய சோறும் நீரில் நொதிக்கும் போது அதோட பயன் அதிகமாக உயருது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 100 கிராம் வடித்த சாதத்தில் 3.4 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதே பழைய சாதம் ஆகும்போது 73.91 மில்லிகிராம் இரும்பு சத்து அதில் இருக்கும். காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு சத்தான உணவு இந்த பழைய சோறாக தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் எல்லா உணவுக்கும் ஒரு கால அளவு இருக்குது. அது பழைய சோத்துக்கும் உண்டு. சோத்தில் தண்ணி ஊற்றி 15 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது தான் ஆரோக்கியம் அப்படின்னு நம்மளோட டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. பழைய சோறு இழுக்கும் இடம், ஆரோக்கியம் குடியிருக்கும் இடம் அப்படின்ற நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பழைய சாதத்தை காலை உணவாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம்.